நாம இந்த 21 நாள் தியான தொடரின் 11வது நாளில் இருக்கிறோம். பேசுறது கேக்குதுங்களா? ஓகே. அதாவது பாதி தூரம் நம்ம கடந்தாச்சு. இந்த தியானத்தில் முதல் நாளில் இருந்து இன்று வரை எல்லா நாட்களும் கலந்து கொண்டவர்கள் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள். இது எதுக்கு செய்ய சொல்றேன்னாக்க, நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் போது நம் உடம்பிலிருந்து ரிவார்ட் ஹார்மோன், அதாவது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஹார்மோன் சுரக்கிறது. நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இதை போல் மீண்டும் மீண்டும் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அது தூண்டுதலாக இருக்கிறது. அதனால எப்பவுமே ஒரு நல்லது பண்ணாக்க உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள். நான் இதை நல்லா பண்ணியிருக்கிறேன், மற்றவங்க என்ன பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அவங்களுடைய தினசரி வாழ்க்கையிலே அவங்க பிஸியா இருப்பாங்க, டைம் கிடைக்காது. நம்மளை கவனித்து ஓ இவர் நல்லது பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. அதனால நம்மை எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ பாராட்டி கொண்டு மகிழ்ச்சியை உண்டாக்கணும். நாம இந்த தினசரி பண்ற ஆனாபானாசதி தியானம் ஒரு எளிமையான தியானம். முதல் நாள் என்ன பண்ணுகிறோமோ அதைத்தான் இன்று 11வது நாளும் பண்ணுவோம். 21வது நாளும் அதைத்தான் செய்வோம். செய்முறை ஒன்றுதான், புதிதாக ஏதுமில்லை. பின் ஏன் இந்த 21 நாள் தொடர்? நம்ம தினசரி எழுந்ததும் என்ன பண்றோம்? பல் துலக்குறோம், காஃபி குடிக்கிறோம், ஜிம்முக்கு போறோம், எக்ஸசைஸ் பண்றோம், குடிக்கிறோம், சாப்பாடு பண்றோம், சாப்பிடுறோம். எல்லாமே ஒரு பழக்கம் தான். இதில் ஏதாவது ஒன்று ஒரு நாள் விட்டுவிட்டால் ஒரு விதமான வித்தியாசமான உணர்வு இருக்கும். எதையோ மிஸ் பண்ணுவது போல இருக்கும். அதே போல் இந்த தியானத்தை தொடர்ந்து 21 நாள் பண்ணினால், அதுவும் ஒரே நேரம், நமது காலை 6 மணி முதல் 7:15 வரைக்கும் பண்ணுகிறோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது அது நமது தினசரி பழக்கங்களோடு ஒன்றாகிறது. எதையுமே 21 நாள் தொடர்ந்து பண்ணினால் அது ஒரு பழக்கமாகிறது. இது ஆராய்ச்சி மூலமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த தியானத்திலேயே கொஞ்சம் ஆழ்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் வேற செய்முறை இருக்கிறதா என்றால் இல்லை. செய்முறை ஒன்றுதான். இப்போது 30 நிமிடம் பண்ணுகிறீர்கள். அதை 40 நிமிடமாகவோ 1 மணி நேரமாகவோ நீங்கள் ஆக்கிக் கொண்டால் தியானம் மேலும் ஆழமாக இருக்கும். மகாத்மா காந்தி தினசரி தியானம் பண்ணும் வழக்கத்தை கொண்டிருந்தார். ஒரு நாள் தூங்குவதற்கு முன் அவருடைய காரியதர்சி அடுத்த நாளுக்கான அட்டவணையை அவருக்கு கூறுகிறார். அதாவது அடுத்த நாள் எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டும், யாரையெல்லாம் பார்க்க வேண்டும், மீட்டிங் என்னென்ன மீட்டிங் இருக்கிறது, இதெல்லாம் அவருக்கு கூறுறார். அப்போ பார்க்கும்போது அந்த நாள் ரொம்ப பிஸியா, ரொம்ப டைட்டா இருக்குது, ஜாம் பேக்டா இருக்குது, நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது, முக்கியமான மீட்டிங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது உதவியாளர் கேட்கிறாரு, நாளைக்கு வேணா நம்ம உங்களுடைய தியானத்தை கட் பண்ணிக்கலாமா, இல்ல சுருக்கிக்கலாமா அப்படிங்கிறார். அதற்கு காந்தி என்ன பதில் சொல்கிறார் என்றால், நான் நாளை அதிக நேரம் தியானம் செய்கிறேன். எதற்கு அப்படி கூறுகிறார் என்றால், அது அதிக நேரம் தியானம் பண்ணினால் அதிக ஆற்றல் கிடைக்கும், அன்றைய மீட்டிங்குகளை திறம்பட செய்ய முடியும் என்று காந்தி நம்பினார். நம்ம வீட்டுக்கு பட்ஜெட் போடும்போது ஒரு விதி இருக்கிறது. அதாவது உங்களுடைய வருமானம் 10,000 என்றால் முதலில் 2,000 ரூபாயை சேமிப்புக்கு ஒதுக்கி வைக்க வேண்டும். மீதி இருக்கும் 8,000 செலவுக்கு வைக்க. அதாவது சேமிப்புக்கு பின் தான் செலவு. அதை மாற்றி பண்ணினால், அதாவது முதலில் செலவு செய்வோம்,
மாத கடைசியில் எவ்வளவு மிஞ்சுகிறதோ அதை சேமிப்பில் வைப்போம் அப்படி நினைத்தால் அந்த 10,000ம் காலியாகிவிடும். சேமிப்புக்கு எதுவும் மிஞ்சாது. ஆக சேமிப்புக்கு எப்போதும் முதலிடம் கொடுக்க வேண்டும். அதே போல் நமது தினசரி வாழ்க்கையிலும் தியானத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு சீக்கிரம் போகணும், தியானத்துக்கு டைம் இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்காதீர்கள். நான் சுமார் 8 ஆண்டுகளாக தியானம் செய்து வருகிறேன். நானும் இப்படித்தான் இருந்தேன். அதாவது ஒரு ரெகுலராகவோ கன்சிஸ்டன்சி கிடையாது முன்னாடி. பின்ன இப்போ போன ஜான்வரியில புத்தா சியோட இணைந்த பின்பு இந்த தியானத்தை தினசரி பண்ணி வருகிறேன். அதனால நல்ல பலன்கள் கிடைத்திருக்கிறது. அதனால் நீங்களும் தியானத்தை தினமும் பண்ணி நல்ல பயன்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய டாபிக் பார்த்தாக்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்வு சார் நுண்ணறிவு. நாம் ஒரு நல்ல வாழ்வை வாழ்வதற்கு நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மேலும் நமது குறிக்கோள்களை அடைந்து நமக்கு பிடித்த வாழ்வை வாழ்வதற்கு ஆற்றல், அதாவது எனர்ஜி தேவை. இதைத்தான் நம்ம கடந்த 3 நாட்களாக கிளாஸ்ல பார்த்து வருகிறோம். இது ஆரோக்கியமானது உடல் அளவிலும் மனத அளவிலும் இருக்க வேண்டும். நம்ம உடல்ல பல சுரப்பிகள் இருக்கின்றன. அவை சூழ்நிலைக்கு ஏற்ப, அதாவது என்ன சுச்சுவேஷனோ அதுக்கு ஏற்ற மாதிரி இயக்கு நீர், அதாவது ஹார்மோன்ஸை சுரக்கின்றன. ஒவ்வொரு ஹார்மோனும் ஒவ்வொரு உணர்வை தூண்டுகின்றன. அந்த ஹார்மோன், எந்த ஹார்மோன் நமக்கு வருகிறதோ அதை பொறுத்து தான் நமது மனநிலை அமைகிறது. நமது மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை வைத்துதான் நாம் முடிவுகள் செய்கிறோம். நமக்கு ஒரு மோசமான ஒரு மூட்ல இருந்தா அப்போ நம்ம எடுக்கிற டிசிஷன், நம்ம எடுக்கிற முடிவு சரியாக இருக்காது. ஆக நாம் அப்படி எடுக்கும் முடிவுகளில் இருந்துதான் நமது வாழ்க்கையை அமைகிறது. நம்ம சரியான ஒரு முடிவு எடுக்கும்போது சரியான பாதையில போவோம், சரியான முடிவு எடுக்கலைனாக்க தவறான பாதையில போவோம். அது மூடை, நமது மனநிலையை பொறுத்து அமைகிறது. மனநிலை எந்த ஹார்மோன் சுரக்கிறதோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ மொத்தத்துல பார்த்தாக்க ஆக்சுவலா நமது உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. 2 பேருக்கு ஒரு சிறிய வாக்குவாதம் ஆரம்பிக்கிறது. சிறிய வாக்குவாதமானது பெரிதாக ஆகிறது. சிறிது நேரத்தில் ஒரு கைகலப்பு மாதிரி ஆகிறது. அதுல ஒருத்தர் ஆவேசமாகி கையில் கிடைப்பதை எடுத்து அடித்து விடுகிறார். அந்த இன்னொருவர் இறந்து விடுகிறார். ஆக உணர்ச்சிக்கு அடிமையானதால் அவருடைய வாழ்க்கை ஜெயிலில் முடிகிறது. அதே இது இன்னும் 2 பேர் வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. வார்த்தை முற்றுது. அதுல ஒருத்தர் யோசிக்கிறார். தான் கோபமாய் இருப்பதை உணர்கிறார். அந்த கோபம், ஆவேசம் தேவையில்லை என்பதையும் உணர்கிறார். தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறார். மறுநாள் அந்த மற்றவருடன் பொறுமையாக பேசுகிறார். இருவரும் ஒருவரை புரிந்து கொண்டு நண்பர்களாக ஆகிறார்கள். இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணவுசார் நுண்ணறிவு ஆகும். அதை மேம்படுத்தி அடுத்த லெவலுக்கு எடுத்து போய் ஒழுங்குபடுத்துவது, அதாவது மேனேஜ் பண்றது, இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்றைய காலகட்டத்தில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு முக்கியமான திறனாகும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாம் ஒருவரோட மார்க்ஸையோ கிரேட்ஸையோ வைத்து மட்டும் பார்ப்பதில்லை. அவங்களோட எமோஷனல் கோஷன்ட், அதாவது இக்யூ ஸ்கோர் என்னவாக இருக்கிறது,
பார்க்குறாங்க. அதே இது ஒரு சீனியர் போஸ்ட்னு எடுத்துக்கிட்டாக்க அவர் ஒரு புத்தி கூர்மை உள்ளவரா, ஸ்ட்ராங் ஐக்கியூ இருக்குதா, இதை மட்டும் பார்க்கறது இல்லை. அவர் உணர்வுகளை அறிபவராக இருக்கிறாரா, மற்றவர்கள் உணர்வை புரிந்து கொண்டு அதுக்கு மதிப்பு கொடுப்பவராக இருக்கிறாரா, ஒரு நல்ல டீம் பிளேயராக இருந்து, அதாவது எல்லோரிடமும் சுமூகமாக வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரா, இதெல்லாம் பார்க்குறாங்க. அதாவது எமோஷனல் கோஷன்ட், எமோஷனல் ஸ்கோர், இது வந்து முக்கியமாக இருக்கிறது. இது ஆக்சுவலாக பார்த்தாக்க 1995 டேனியல் கோல்மேன்கிறவர் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு. அதற்கப்புறம் பார்த்தாக்க இந்த ஈக்யூ உணர்வு சார்பு ஆன நுண்ணறிவுக்கு முன்னர் வந்து ஐக்யூ, அதாவது புத்தி கூர்மைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே அளவுக்கு ஈக்யூக்கும் இப்போது எல்லா கம்பெனிகளும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன. ஸோ அந்த புக்கில் பார்த்தாக்க மெயினாக வந்து 4 டாபிக்ஸ் இருக்குது. எதிர்மறை உணர்வுகளான கோபம், தாழ்வு நிலை, அதாவது டிப்ரெஷன், பயம், இந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகளை நாம் எப்படி கையாள்வது. ரெண்டாவது வந்து எனது உணர்வும் மற்றவர் உணர்வும் எப்படி அதை நம்ம சேர்த்து ஒரு நல்லிணக்கத்தோடு எப்படி எடுத்து செல்வது. மூன்றாவது பார்த்தாக்க வேலை இடத்து நம்ம வேலை செய்யற இதுல வந்து இஐ வந்து, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பயன்படுகிறது. நாலாவது வந்து இஐ, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குறைபாடினால் என்னென்ன விளைவுகள் வரும். ஸோ இதெல்லாம் அவர் வந்து அந்த புக்கில் கவர் பண்ணியிருக்கிறாரு. அவசியம் படிங்க. படிச்சாக்க உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணணும், எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்து கொண்டு போக முடியுங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆக்சுவலா 5 பகுதிகளாக இருக்கின்றன. அதுல வந்து செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு, மற்றும் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், சுய வெளிப்பாடு. இந்த 2ஐ பற்றி வித்யா மேடம் இன்றைய மாஸ்டர் கிளாஸ்ல டீட்டெயிலா கவர் செய்வாங்க. மீதி 3ஐயும் நான் இப்போது கவர் செய்கிறேன். முதல் வந்து இன்ஸ்பிரேஷன், அதாவது உத்வேகம். நம்ம உயர்ந்த உணர்வுகளோடு ஒரு செயலில் ஈடுபடுறது, முழு ஈடுபாடோடு, முழு கவனத்தோடு, முழு இன்ட்ரெஸ்டோடு, ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம செய்யும் போது அதற்கான பலன் வந்து அருமையாக அமையும். இப்படி நாம் சிரத்தையாக பண்ணும் வேலையை பார்த்து நம்ம அதை கையாள்கிற விதத்தை பார்த்து மற்றவர்களுக்கு நாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஊக்கமாக இருக்கிறோம். இது வந்து முதல். ரெண்டாவது வந்து எம்பத்தி, அதாவது பச்சாதாபம், மற்றவர்களின் உணர்வை புரிந்து நடத்தல். அவங்க மீது அக்கறை காட்டுறது, நம்மை பற்றி மட்டும் நினைக்காமல் மற்றவர் பாயிண்ட் ஆஃப் வியூவையும் பார்ப்பது. கெட்டிங் இன் டு த ஷூஸ் ஆஃப் தி அதர் பர்சன் சொல்லுவாங்க. ஸ்டீஃபன் கோவே அவருடைய 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் இந்த புத்தகத்துல 5வது ஹேபிட்டா என்ன சொல்றாருனாக்க, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேன் டு பி அண்டர்ஸ்டுட். முதலில் மற்றவரை புரிந்து கொள், பின் அவர்களுக்கு உன்னை புரிய செய். சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். அவங்க கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி, நீ அவனை புரிந்து கொண்டாயா? பொதுவா வந்து நாம எப்படி சிந்திக்கிறோம், நாம வந்து ஒரு செயலை எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்துதான், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மற்றவங்களும் அதே மாதிரி நம்மள மாதிரியே சிந்திப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு கொள்கிறோம். ஆனால் அது தவறு. ஒவ்வொருவரோட சிந்தனையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இதை ஆக்சுவலா நம்ம புரிந்து கொண்டால் மற்றவர்களின் உணர்வுகளையும் நாம் அறிய முடியும். கடைசியானது வந்து என்கேஜிங், அதாவது ஈடுபாடு. மற்றவர்களோடு நல்ல ஒரு பழகி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வர்றது, அதுதான்
இந்த என்கேஜிங், அதாவது தானே முன்னின்று முயற்சிகள் எடுப்பது, மற்றவர்கள் எதிர்பார்த்து நிற்காமல் நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஓகேனாக்க பின்னாடி வாங்க. அதாவது மற்றவர்களை எதிர்பார்க்காம இதுவரைக்கும் இன்னொருத்தரை நாம் பின்தொடர்ந்து போற ஸ்டேஜ்ல இருந்து மற்றவர்களை வழிநடத்தும் ஒரு ஸ்டேஜுக்கு போவது. இதுதான் என்கேஜிங்கிறது. ஆக நண்பர்களே, நமது உணர்வுகளை திறம்பட கையாள்வது நமது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாகும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் திறன்களை எல்லாம் அடைவதற்கு தியானம் ஒரு திறவுகோலாக இருக்கிறது. இப்போது இன்றைய தியானத்திற்கு வித்யா மேடம் நம்மை அழைத்து செல்வார்கள். அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். ஸோ அழகா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்வு சார்ந்த ஒரு நுண்ணறிவு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் கேட்டோம். எப்படி இருக்கு என்னங்கிறத இப்ப இதுக்கு அடுத்து நாம தியானம் போகலாம். தியானத்துக்கு இதை விவரமாக பார்க்கலாம். இந்த நாம பண்ணக்கூடிய தியானம் ஆனாபானசதி தியானம். இந்த தியானம் நாம ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா சிம்பிளா இருக்கக்கூடிய இந்த தியானம் நமக்கு பல வகையில பயனளிக்கிறது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி கௌதம புத்தா நமக்கு கொடுத்த இந்த தியானம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளான, கீழே கம்ஃபர்டபுளா நீங்க உட்காந்துக்கோங்க. சோஃபா மேலேயோ எங்க வேணுமானாலும் கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு கண்களை மூடி கைகளை இணைந்து ஒன்றோடு ஒன்று இணைத்து இந்த மாதிரி இந்த படத்துல போட்ட மாதிரி நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா ஸ்பெக்ஸை கழட்டிட்டு இந்த என்டையர் டைம், அதாவது ஒரு 30 நிமிடம் 35 நிமிடம் நம்ம பண்ணக்கூடிய தியானத்துல ஈடுபடுங்கள். ஈடுபடும் போது உங்களுடைய இயல்பான இயற்கையான மூச்சை மட்டும் கவனிச்சா போதும். நீங்க வலுக்கட்டாயமா மூச்சை எடுத்து விடுறதோ இல்லை வலுக்கட்டாயமா வெளியே விடுறதோ தேவையில்லை. நாம சுவாசிக்கக்கூடிய நார்மலான சுவாசத்தை தான் நாம கவனிக்கிறோம். இதுல 3 ஸ்டெப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று இதயங்களை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல், அதாவது ஹார்ட் எலிவேஷன் அப்படிங்கிறத முதல்ல பண்றோம். அது ஒரு 4 நிமிடம் பண்ணிட்டு பின்னாடி நாம பிரெத் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், அதாவது மூச்சு விழிப்புணர்வு நிலையில இருக்கக்கூடிய ஒரு தியானம். அடுத்தது நாம நன்றி தெரிவிக்கிறோம் எல்லாருக்குமே. இப்ப நம்ம தியானத்துக்குள் செல்லலாம் மாஸ்டர்ஸ். கம்ஃபர்டபுளா உட்காந்து கண்ணை மூடிக்கணும். கண்களை மூடி, கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடியை கழட்டிட்டு உங்களை நீங்க கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் தலை முதல் கால் வரை உடலில் உள்ள ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு உறுப்பையும் ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள். நம்ம உடம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு கையவோ 2 கையவோ எடுத்து உங்க இதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடன் ஒரு நொடியும் விட்டு பிரியாத
துடித்து கொண்டே இருக்கும். அந்த அன்பான இதயத்தோடு அந்த அன்பான இதயத்தின் துடிப்பை உணருங்கள் மாஸ்டர். இதய துடிப்பை உணருங்கள். இப்ப உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை நினைவு கூறுங்கள். இதயம் நமது உணர்ச்சிகளின் இருப்பிடம். அந்த இதயத்தை மகிழ்ச்சியான உணர்வுகளால் நிரப்புங்கள். அது நாம் தெரிவிக்கும் நன்றியாக கூட இருக்கலாம். உங்கள் இதயத்தை அந்த உயர்ந்த உணர்வுகளின் அலைகளால் நிரப்புங்கள். இப்ப கைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து உங்க மடி மேல வைத்துக் கொள்ளும். உங்கள் இதயத்தின் மேல் இருக்கும் கைகளை எடுத்து இணைத்து மடிமேல் வைத்துக் கொண்டு உங்களுடைய இயல்பான மூச்சு, இயற்கையான மூச்சின் மேல் கவனம் செலுத்தவும்.
எண்ணங்களால் நிறைந்த இந்த மனதை நாம் ஓய்வெடுக்க சொல்லுகிறோம். மனம் அசைவற்ற நிலையில் இருக்கட்டும். எப்போதெல்லாம் மனம் சிதறுகிறதோ அப்போதெல்லாம் மீண்டும் மூச்சை கவனிக்க தொடங்குங்கள். நாம் மூச்சை கவனிக்க கவனிக்க எண்ணங்கள் குறைந்து எம்டினஸ் என்னும் வெறுமைக்கு செல்லுகிறோம். அந்த வெறுமையை உணருங்கள் மாஸ்டர்ஸ். கடந்த காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். உங்களையே நீங்கள் மறந்து விடுங்கள். ஆழமாக செல்லுங்கள்.
மூச்சோடு உண்டாகுங்கள், மூச்சை கவனியுங்கள். உங்கள் உள் பாய்ந்து வந்த அந்த பிரபஞ்ச சக்தியை உணருங்கள்.
உங்கள் மூச்சோடு ஒன்றியிருங்கள். நாம் நன்றி தெரிவிக்கும் தருணம் வந்துவிட்டது மாஸ்டர். நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நமது தாய் தந்தையர்களுக்கு நாம் அன்பான நன்றியை தெரிவிக்கிறோம். நமக்கு அறிவை வழங்கிய ஆசான்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாம் மனமார்ந்த நன்றியை சொல்லுகிறோம். நம்முடைய பிரதிபலிப்பான நம்முடைய குடும்ப நண்பர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் நன்றியை செலுத்துகிறோம். இந்த உலகில் வாழும் செடி கொடி மரம் உயிரினம் எல்லாவற்றிற்கும் நன்றி. வாழ்க்கையை செழிப்பாக்கிய அத்தனை பொருள்களுக்கும் நன்றி. இறுதியாக நமக்கு நாமே நன்றி செலுத்துகிறோம். நாம் இந்த நேரத்தை எடுத்து இந்த தியானத்தை செய்வதற்கு தியானம் எப்படி இருந்தது? நீங்க கண்ட காட்சிகள் என்ன? நீங்கள் அனுபவித்த அனுபவங்கள் என்ன? எல்லாவற்றையும் நினைவு கூறுங்கள்.
மெல்ல மெல்ல கண்ணை திறந்து இந்த அழகான உலகத்துக்கு வாருங்கள் மாஸ்டர்ஸ். இந்த அருமையான தியானம், இந்த அழகான தியானம், இந்த தியானத்தை வந்து நீங்க இன்னைக்கு ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெல்ல வெளியே வாங்க. நீங்கள் வந்து இந்த தியானத்துல இருந்து மெல்ல வெளியே வாங்க. ஒரு புன்னகையோட மீண்டும் இந்த உலகத்துக்கு வாருங்கள். நாம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு எதுக்கு தேவை? உண்மையாகவே இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தேவை. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நாம இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆனது நாம வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படுறது, மத்தவங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் இது பயன்படுறது. அதாவது இப்ப முதல்ல நாமளே நம்ம எப்படி இருப்போம் நம்மள நம்ம புரிஞ்சிட்டாதான் இன்னொருத்தரை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்படி புரியும் போது நமக்கு வந்து வாழ்க்கையில உறவுகள் நல்ல நல்ல ஒரு சௌகரியமான ஒரு லைஃப் லைன்ல வருது. அதாவது இப்ப வந்து நம்ம வந்து திரும்பி பார்த்தோம்னா இல்லைன்னா நம்ம வந்து நம்மளையே ஆராய்ச்சி பார்த்தோம்னா நாம எப்பவுமே வந்து இன்னொருத்தரும் நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, நாம வந்து மத்தவங்களை வந்து சரியா புரிஞ்சுக்கிறோமா இல்லையாங்கிறது கொஸ்டினே கிடையாது. அப்படி கொஸ்டினே கிடையாம நம்ம வாழ்ந்துட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே வந்து நாம புரிஞ்சுக்கிறதும் நம்ம வந்து இருக்கா இல்லையா, நம்ம கம்ப்ளீட்டா இப்ப வந்து வித்யா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய பிக்சர் என்னென்ன இருக்கும், எனக்கு இதெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு, என்னுடைய உணர்வுகள் இப்படி, என்னுடைய எண்ணங்கள் இப்படி இப்படி நான் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்து இதுதான் நான் என்னுடைய உணர்வை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு நான் வந்து என்ன நான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கணும். ஆனா அந்த என்ன நம்ம வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிறோமா இல்ல என்ன நான் நல்லா புரிஞ்சிருக்கேனா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இமோஷனல் நுண் அறிவு, அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம கைக்கு வேலைக்கு வருகிறது. இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும்போது நம்ம உறவுகளை வந்து நல்ல திறமையாக வந்து நம்ம வந்து சமாளிக்கிறோம். அதே மாதிரி அவங்களோட உறவையும் கொள்ளுகிறோம். இப்ப வந்து நம்ம வந்து ஆபீஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருவருக்கு ஒருவர் சார்ந்த ஒரு திறன்கள் இருக்கும். இப்ப வந்து ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே நான் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அதுக்குள்ள வந்து ஒரு டீம் இருக்கும். அந்த டீம்ல 20 பேரோ 30 பேரோ இல்ல 15 பேரோ ஒரு நம்பர்ஸ் ஒரு பேர் இருப்பாங்க. இப்ப அந்த லீடர் அப்படிங்கிறவர் வந்து அந்த ப்ராஜெக்ட் லீடர் அப்படின்னு யார் சொல்றோமோ அவர் இந்த 15 பேரையுமே வந்து வந்து என்ன சொல்ற அனைத்து ஒரு அனுசரணையாக இருந்து அவங்களை எல்லாம் வந்து ஒன்னா கூட்டிட்டு போய் அந்த வேலையை பண்ணாதான் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஏன்னா 15 பேரும் வந்து ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. ஏன் நம்ம உடம்புலயே நம்ம 5 விரல்கள் ஒரே மாதிரி கிடையாது. ஒன்று நீளமா இருக்கு, ஒன்று சின்னதாக இருக்கு, ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் வந்து குண்டா இருக்கு, ஒண்ணு வந்து மத்தவங்களையே பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய கை விரல்களோட அமைப்பும் சரி, கை விரல்களோட வந்து நம்ம யூஸ் பண்ற விதமும் சரி ஒன்றாக கிடையாது. அப்படி இருக்கும்போது 15 பேராக சேர்ந்து ஒரு டீம்ல பண்ணும்போது அது எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த லீடர் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு டீம் மெம்பரையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இவர் இப்படி இருந்தா இவருக்கு இந்த மாதிரி சொல்லணும், அவருக்கு அந்த மாதிரி சொல்லணும்னு எந்த இடத்துல வந்து அழகா அதை வந்து
ஒரு அரவணைப்பாக ஒரு குழுவாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப தேவை. இப்ப வந்து நாம ஒருத்தரே போய் ஒரு வேலையை பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, முன்னக்கெல்லாம் அப்படிதான் இருந்தது. இந்த ஐடி ஃபர்ம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஆபீஸ்ல இருக்கும், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், பண்ணுவாங்க வந்துருவாங்க. அப்ப வந்து இந்த அளவுக்கு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது தேவை அவ்வளவா பட்டதாக இப்ப கிடையாது. அப்பதான் பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம வந்து இத இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்ங்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அந்த நாள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பரை கொடுத்து அதுல வந்து என்ன கொஸ்டின் ஆன்சர் எழுதுவாங்க. பல விதமா அவங்கள வந்து சோதனை பண்ணுவாங்க. சோதனை பண்ணிட்டு, ஓ இவங்க ஐக்யூ நம்பர் இவ்வளவு, இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்து இந்த ஐக்யூல இருந்து இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வந்தா வந்து சூப்பர் ஜீனியஸ், இல்ல இன்னொரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் போனா ஜீனியஸ், இப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய அறிவை சார்ந்த ஒண்ணு. அந்த அறிவை சார்ந்த ஒண்ணை வச்சுட்டு அவங்க எல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அறிவை சார்ந்து அவங்க வேலை செய்யும் போது, ஏன்னா அவங்க மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க, எப்பாவது மத்தவங்களோட அப்படி இப்படி வந்து ஒரு கோஆர்டினேஷன் வேணும்னா போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரக்கூடியது வந்து நம்ம வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நமக்கு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆனது தேவைப்படுறது. அது வந்து ஆபீஸ்லயாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு குடும்பத்துல வந்து ஒரு உறவுகளை நாம வந்து மெயின்டைன் பண்றதாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு இந்த உணர்வுகளை சார்ந்த நுண்ணறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. இந்த உணர்வுகளை சார்ந்த நுண்ணறிவு அப்படின்னு நம்ம ஏன் எப்படி இருப்பாங்க இவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து தன்னை தானாக நன்றாக புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். ரெண்டாவது வந்து அவங்களோட சுயம் அப்படிங்கறத வந்து நல்லா புரிஞ்சிருப்பாங்க. அந்த சுயம் அப்படிங்கிறது யாருன்னா, நான் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் இல்லையா, அந்த நான் யாரையும் வந்து அவங்க வந்து நல்லா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. நாம வந்து அந்த அந்த இதை வந்து நம்ம புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி புரிஞ்சு கொண்டு அவங்க வேலை செய்யும் போது, அவங்க வந்து புரிந்து கொண்டு வேலை செய்யும் போது அவங்க வந்து அழகா இப்படி இப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படி நம்ம சுயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கோம் அப்படின்னா, வந்து நாம வந்து நான் வந்து மற்றவங்களை இதெல்லாம் நான் பாக்குறேன். அதாவது என்னை நான் மற்றவங்க கிட்ட பார்க்கிறேன், மற்றவர்களை நான் என்கிட்ட பார்க்கிறேன். அதாவது மற்றவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான வேறுபாடு கிடையாது. அதனால எல்லாருமே வந்து என்னை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு எல்லாருமே வந்து ஒன்றாக நாம எல்லாமே இணைந்து இருக்கிறோம், தொடர்பு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருங்கிணைதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு ஒன்னஸோட அவங்க வேலை பண்ணுவாங்க. அப்படி அவங்க வேலை பண்ணும்போது அதனால வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த ஒன்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமாச்சாரம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஒருங்கிணைந்து அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க பேசக்கூடிய பேச்சு எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதும் பார்த்தேன். அது பேசுறதுக்கு முன்னாடி 10 தடவை நினைத்து பார்த்து, இது தேவையா இது இல்லையா, நம்ம கரெக்டான வேர்ட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோமா, அப்படிங்கிறது வெளிப்படுத்திருக்கோமா, வார்த்தைகளை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படுத்திருக்கிறோமா, அதெல்லாம் அவங்க ரொம்ப கரெக்டா வந்து அவங்க வந்து அழகா அதை வந்து உள்ள இருந்து செக் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்து கவனத்தோடு பேசுறோம், கவனமாக சிந்திக்கிறோம், கவனமாக உணர்வை வெளிப்படுத்துகிறோம். இப்ப வந்து வந்து நார்மலாவே வந்து நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, நாம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வெளியே சொல்லணும். அதாவது நாம நினைக்கிறதும், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளும், நாம வந்து செய்யக்கூடிய வேலைகள், அதாவது டீட்ஸ் இல்லைன்னா ஆக்ஷன் சொல்லுவாங்க, இந்த மூணுமே ஒன்னாக இருக்கக்கூடிய ஒண்ணு. அப்படி ஒன்னாக இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து இந்த மாதிரி செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய விழிப்புணர்வை உணர்ந்தவர்களிடம் இது கண்டிப்பாக இருக்கும். அதாவது எது தேவையோ, என்ன தேவையோ, எப்படி தேவையோ பார்த்து பேசுவாங்க. நேத்து கூட நம்ம பார்த்தோம், அதாவது 3 ஃபில்டர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நான் பார்ப்போம். இவங்கெல்லாம் அது வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுல நம்ம 3 ஃபில்டர்ஸ் டெஸ்ட்ங்கிறதுல வந்து நம்ம பார்த்தோம் நேத்து. அதாவது வந்து நம்ம பேசுறது வந்து உண்மையாக இருக்கா அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து அது வந்து பாசிட்டிவாக இருக்கா, நேர்மறையாக இருக்கிறதா, மூணாவது பயனுள்ளதாக இருக்கிறதா. இதுல எதுவுமே ஒரு ஒரு பாயிண்ட் கூட நம்ம சொல்லக்கூடிய சமாச்சாரம் வந்து சேராத ஒன்றாக இருந்தா இது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்ட மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து நல்ல சுய மதிப்பானது இருக்கும். அதாவது செல்ஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் ஒர்த்துங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஏன்னா அது ரொம்ப தேவையான ஒண்ணு.
நாம வந்து எப்படி வந்து மத்தவங்களோட மூவ் பண்றோம், நம்மளுடைய நடைமுறை பாவனைகள் என்ன, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, இவை எல்லாமே வந்து நம்ம ஓரளவுக்கு நமக்கு இந்த சுய மதிப்பு, அதாவது செல்ஃப் ஒர்த்தை வந்து சார்ந்ததாக இருக்கும். அந்த செல்ஃப் ஒர்த் எப்படி வருது அப்படின்னு கேட்டா, நம்ம மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுய நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கணும். அப்படி அந்த சுய நம்பிக்கை அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த வேலை பண்ணினாலும் அந்த வேலையை சரியாக செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும். நிறைய தடவை வந்து சுய மதிப்பு நமக்கு குறையும் போது நம்ம வந்து இது வந்து கான்பிடன்ஸ் நமக்கு குறைந்து போகிறது. அந்த மாதிரி வந்து ஏன்னா இவங்க எதுக்காக வந்து இவங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வருது அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது சுய நம்பிக்கை வருதுன்னா, ஏன்னா அவங்க வந்து அவங்களே நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வந்து நினைக்கிறார்கள், அவரை என்ன ஓட்டம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து அவங்களோட உணர்வுகளின் ஓட்டமும் தெரியும். அதாவது உணர்வு எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து நாமளே வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்த்தோம்னா, ஒரு நாள்ல வந்து நாம வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கினா கூட மீதி இருக்கக்கூடிய மணி நேரத்துல இப்ப வந்து நாம வந்து கண்ணை மூடி உக்காந்துட்டு நாம வந்து எந்த மாதிரி இருக்கோம், எந்த நிலையில இருக்கோம், எந்த மூடுல இருக்கோம் அப்படின்னு நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது வந்து ஒரு ஆசிரியர் கூட ஒரு புத்தகத்துல வந்து சொல்றாரு, அப்பப்ப வந்து நாம என்ன பண்ணணும், நீங்க வந்து எங்க இருக்க, ஏ வித்யா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு நானே ஒரு கொஸ்டினை போட்டுட்டேன்னா, ஒரு கேள்வியை கேட்டுட்டேன்னா, நான் எங்க இருக்கேன், இப்ப நான் வந்து வீட்டுல இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களோட நான் வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இல்லைன்னா அடுத்து நீ இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீ இப்ப என்ன பண்ற அப்படின்னா, நான் வந்து இந்த புஸ்தகத்தை படிச்சிட்டு இருக்கேன். அப்படி நாமளாவே நம்மளை வந்து கேள்வியும் கேட்டு நம்ம பதிலையும் நாம வந்து எங்க இருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு மாதிரிக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா, இப்படிதான் நான் இருக்கேன் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு சரி செய்து கொண்டு இருந்தோம்னா, கேட்டுட்டு இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நாம் வந்து திரும்பி திரும்பி நினைவாற்றலுக்கு வருகிறோம். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ள நம்ம திரும்பி வரும். இல்லைன்னா நம்ம மனம் போற போக்கெல்லாம் போயிருக்கோம். வந்து அந்த எந்த போக்குல போறதோ நாமளும் அந்த போக்குல தான் நாம போயிட்டு இருப்போம். அது இல்லாம நம்ம எங்க போகிறோம், என்ன போகிறோம், நம்ம எண்ணங்களை வந்து நம்ம வந்து கரெக்டாக இங்கதான் இருக்கா, இந்த ட்ராக்ல தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணும் போதே நமக்கு வந்து சுய விழிப்புணர்வு இருக்கு. ஏன்னா எண்ணங்களை சார்ந்ததுதான் உணர்வு. எந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கோ அதை தகுந்துதான் உணர்வு இருக்கும். ஏன்னா நாம இப்ப ஹாப்பியா ஒரு தாட்ஸ்ல இருக்கோம்னா நம்ம அதே உணர்வை தான் நாம இருப்போம். இல்ல வேற மாதிரி உணர்வுகளை நம்ம எண்ணங்கள் இருக்கும் போது வேற மாதிரி நம்முடைய உணர்வுகளும் வந்து தட்டி விடப்படுகிறது. அதனால இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ அது மட்டுமல்ல, இவர்கள் வந்து கையாளக்கூடிய விதம் அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனையும் அவங்க பார்த்து கேர்ஃபுல்லா அமைதியா அவங்க வந்து அவங்கள சமாளிச்சுப்பாங்க. இப்ப வந்து இதுல வந்து ஒரு புத்தரோட ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி வந்து நான் சொன்னோம்னா இது எல்லாமே வந்து அதுக்குள்ள அடங்கிடும். அதாவது புத்தர் வந்து ஒரு நாள் ஒரு கிராமத்துல போய் அவர் உட்கார்ந்துருக்காரு. எப்பவுமே கிராமமாக போகக்கூடிய ஒருவர். அப்ப அந்த கிராமத்துல வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் எப்ப பாரு வந்து எல்லாரையுமே திட்டிட்டு இருப்பார். அவருடைய பழக்கம் அப்படி. யாரை பார்த்தாலும் விட மாட்டார். ஒரு 1/2 மணி நேரம் 15 நிமிஷம் அவர் என்ன மனசுல வார்த்தைகள் தோன்றதோ அதையெல்லாம் சொல்லிட்டே இருப்பார். அது சொன்ன உடனே ஒரு நாள் வந்து அங்க இந்த ஊருக்காரங்க வந்து புத்தர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது, சரி அவனை வந்து என்கிட்ட அனுப்புங்க அப்படிங்கிறார். அதே மாதிரி புத்தர் உக்காந்துருக்கார். அவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவர் வராரு, வந்து இந்த மாதிரி என்னென்ன தோன்றதோ எல்லாரையும் சொல்றாரு, சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படியே ஒவ்வொரு நாளாக போகும்போது ஒரு 12 நாள் ஆகிறது. 12 நாள் ஆகும் போதும் இவர் எவ்வளவு 1 மணி நேரம் பேசினாலும் சரி, அரை மணி நேரம் பேசினாலும் சரி, அவருடைய மனது மாறாமல் அப்படியே அவர் அமைதியாக தியானத்துல உட்கார்ந்து சிரித்த முகத்தோடு அவர் உட்கார்ந்துருக்கார். அப்ப வந்து இவனுக்கே தெரியுது, சொல்ல வந்தவனுக்கு என்னடா நம்ம இவ்வளவு நேரம் இப்படி பேசுறோமே, அவருக்கு ஒண்ணுமே இது மேல வந்து ஒரு மாற்றமே இல்லாம இருக்கே, அஃபெக்டே ஆகாம இருக்காரு போது அவனுக்குள்ளேயே அவனுக்கு தோன்றது, நம்ம சரியா பேசலையோ, நாம வந்து நினைத்ததெல்லாம் பேசுறோமோ, தவறாக பேசுகிறோமோ, அப்படி எப்படி ஒரு மனுஷருக்கு ஒண்ணுமா, நம்ம எண்ண ஓட்டம் சரியில்லை, நாம ஏதோ நம்ம உணர்ச்சிகள் சரியில்லைங்கிறது அவனாகவே அவன் புரிந்து கொள்கிறான். அதுக்கப்புறமா அவன் பின்னாடி மாறினதாக ஒரு நிகழ்ச்சி இருக்கு. ஆனா புத்தரை வந்து பார்க்கும்போது புத்தர் அமைதியாக சிரித்து கொண்டே இருக்கும்போது அவங்களை சுத்தி இருந்த மற்றவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்ன புத்த பெருமானே அவர் வந்து அப்படியெல்லாம் சொல்லிட்டு போறாரு,
நீங்க வந்து எதுக்காக வந்து ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அவர் சொல்றார், அது அவர் சொன்ன விதம். எனக்கு வந்து நான் உள்ள எடுத்துக்கலை அப்படின்னு சொல்லும்போது, தன் சுயத்தை புரிந்து கொண்ட புத்த பெருமானானவர் எதையுமே வந்து உள்ள எடுக்காம, அதாவது அந்த சிச்சுவேஷனை வந்து நல்ல பதிலளிக்கும் முறையில வந்து அவரை வந்து சொன்னார். அதே சமயம் அவர் அந்த சொன்னவரை பத்தி ஒரு விதமான கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, அவரை ஒரு விதமான இவர் இப்படிதான்ங்கிறது தீர்மானமும் பண்ணாம, அவர் அப்படிதான், நான் என்ன இப்படிதான் அப்படிங்கிறது அந்த சுயத்தை பார்க்கும்போது, இந்த ஒரு எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா, அந்த சொல்றவனுக்கு என்ன ஓட்டம் என்னங்கிறது தெரியுது, நம்ம தவறாக பண்ணியிருக்கோம்னு உணர்வுகள் தெரியறது. அதே மாதிரி இவர் வந்து புத்த பிரான் கொடுக்கும்போது அதை வந்து தன்னுடைய சுயத்தை உணர்ந்த இவர் அதிகமாக வந்து எதையுமே வெளிக்காட்டாம இருந்திருக்காங்க. இது வந்து நமக்கு சுய உணர்வு அல்லது செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. அடுத்தது வந்து நமக்கு வந்து செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. இந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ங்கிறது சுய உணர்வை வெளிப்படுத்துதல். இந்த சுய உணர்வு அப்படிங்கிறது நமக்கு என்ன வந்து சொல்ல நினைக்கிறோமோ அதை வந்து சரியாக சொல்றது. அதாவது மெதுவாக சொல்றது, அதாவது கரெக்டா சொல்றது, வார்த்தைகளை வந்து நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணி நல்ல முறையில சொல்றது. ஆனா சொல்றதையும் நம்ம வந்து உறுதியாக வந்து நம்ம சொல்றது. அதாவது நமக்கு வந்து இந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ங்கிறது வந்து உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சமநிலையில் இருத்தல். அதாவது வந்து கோபமாகவும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாகவும் இல்லை, இந்த மாதிரியும் அதாவது ஒரு சமநிலையில் இருந்து கொண்டு பேலன்ஸ்டா இருந்து கொண்டு நமது உணர்வை நாம சொல்லுகிறோம். அதே மாதிரி இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து எது வந்து இம்பார்ட்டன்ட், எது வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கிறோம். முக்கியமானதை நேர்மறையாக வெளிப்படுத்துதல். எனக்கு இது முடியவே இல்லை, என்னால பண்ணவே முடியல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நாம வந்து எதை சொல்லணுமோ எப்படி சொல்லணுமோ அதை வந்து கரெக்டாக சொல்லிக்கிறோம். இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துல ஒரு 8 பேர் இருக்காங்க அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப 8 பேர் அந்த குடும்பத்தில் இருக்கும்போது வந்து இருக்கும்போது இப்ப வந்து அந்த வீட்டுல ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து இது சொல்லணும்னு தோன்றது. அவங்களுக்கு வந்து பாடல்ல வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். அவங்களுக்கு பாடல்ல அவங்க ரொம்ப அழகா பாடுவாங்க. அவங்களுக்கு என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னா, நாம பாடக்கூடிய இந்த பாட்டை வந்து ஏதாவது வெளியே போய் ஏதாவது ஒரு ஸ்கூல்லயோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சொல்லி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வயதானவர்களா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் நமக்கு தெரிஞ்ச இந்த பாடுகளை பாடி அவங்களுக்கு வந்து ஒரு விதமான நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கணும். அப்படியெல்லாம் அவங்க வந்து முதல்ல நினைச்சிட்டு இருக்கிறது இல்லை. ஆனா நாம் இந்த தியானம் பண்ண நமக்கு இந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அது வளர்கிறது. அப்படி வரும்போது நாம இப்படித்தான் அப்படின்னு நாம சொல்ல முடியும். அப்படி வந்து நம்ம தியானம் பண்ணும்போது அவங்க அந்த யாருக்கு வந்து பாட்டு இருக்கு, நல்லா பாடணும், அதே சமயத்துல அவர் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. அப்ப வரும்போது பல வகையான எண்ணங்கள், பல வகையான பொறுப்புகள் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க வந்து ஒன்னே ஒண்ணு தோத்துறாங்க. நான் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுங்கிறது என்னோட ப்ரையாரிட்டி. எனக்கு தெரிந்த பாட்டை வந்து நான் மற்றவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்காக தோணுது. அப்படி அவங்க தோணும் போது அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுல வந்து மற்றவங்க கிட்ட முன்னியா இருந்தா சொல்ல மாட்டாங்க, ஐயோ அவங்கள நம்மள விட மாட்டாங்களே, நம்ம எப்படி சொல்றதுன்னு எல்லாம் ஒரு தயக்கத்தை விட்டு அவங்க சொல்லுவாங்க, வாரத்துல 2 நாள் ஏன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் நான் இந்த மாதிரி எனக்காக செலவு செய்கிறேன், எனக்கு பிடித்த மாதிரி நான் செலவு செய்கிறேன். இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கோ இல்ல வந்து இந்த ஒரு வயதானவர்கள் இருக்கக்கூடிய இடமோ இல்ல எங்க வேணுமானாலும் இருக்கும், இல்ல மற்ற குழந்தைகளுக்கே வீட்டுல இருந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்களா, பாடல் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த 2 மணி நேரம் நான் எனக்காக எடுத்துக்கொள்ளும் நேரம். அதனால வந்து இந்த 2 மணி நேரம் இந்த வாரத்தில் இருந்து நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் 2 நாள். அந்த நேரத்துல என்ன வேலைகள் இருக்கோ, என்ன பொறுப்புகள் இருக்கோ, அதை ஒன்னா முன்னாடி பண்றேன் இல்ல பின்னாடி பண்றேன். இந்த 2 நாள் எனக்காக நான் எடுத்துக்கொள்ளும் நேரம், அதனால நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட வார்த்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அதே சமயத்துல வந்து சொல்றதையும் அவர் வந்து உறுதியா சொல்லிடுவாங்க. என்ன வந்து அந்த 2 மணி நேரம் எடுக்கிறேன், எனக்கு என்ன இருந்தாலும் ஒண்ணு முன்னாடி பண்றேன், ஒண்ணு பின்னாடி சொல்றேன். ஆனா அந்த 2 மணி நேரம் எனக்கான நேரம், நான் என் விருப்பப்படி செயல்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவங்க வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து இதுதான் வந்து செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லும் போதும் அது சமநிலையில், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப உண்மையான ஒன்றை வந்து வெளிக்கொண்டு வந்து மற்றவங்களோட அவங்க வந்து ஷேர் பண்றாங்க.
அந்த வாழ்க்கையில வந்து ஷேர் பண்றதுக்கு நமக்கு ஒரு தைரியம். ஏன்னா நம்மளோட உணர்ச்சிகளின் வந்து நம்மளை புரிந்து கொள்ள இந்த நாம் செய்யும் இந்த ஆனாபான சக்தி தியானம் வந்து நமக்கு வழி கொடுக்கறது. அந்த மாதிரி உள்ள நம்ம புரிந்து கொள்ளும் போது நமக்கு எந்த விதமானும் இல்லை. நமக்கு என்ன கோல் இருக்கோ, நமக்கு என்ன ஒரு வேட்கை இருக்கோ, என்ன ஒரு பேஷன் இருக்கோ, அதை நம்மளால தொடர முடியும். அதான் வந்து இது வரும்போது அடுத்து வந்து உண்மையாக இரக்கமுள்ளவராக தன்னமல் தன் தன் நலம் அற்றவராக இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல உண்மை இல்லைன்னா கம்பேஷன், என்னோட இருக்கிறத மட்டும் மற்றவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வரும்போது தன்னலம் இல்லை, மற்றவங்களுக்காகவும் என்னால ஏதாவது ஒரு சர்வீஸ் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் இருக்கும். இது வந்து இன்னொன்னு, நாம வந்து இந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன் நல்லா பண்ணணுங்கிற தைரியம் இருக்கும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுய விழிப்புணர்ச்சி நமக்கு இருக்கணும். இந்த சுய விழிப்புணர்ச்சி இருந்தால் நாம வந்து நாம வந்து நம்மளை வெளிப்படுத்தக்கூடிய விதமும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கரெக்டான நிலை இருக்கும். அப்படி நம்மளை வெளிப்படுத்த பின்னாடி நாம வந்து பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டையும் ப்ரூவ் பண்ண வேண்டியது கிடையாது. இதை எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நிரூபிக்க வேண்டியது அவசியம் நமக்கு கிடையாது. எப்படி இப்ப நாம வந்து நார்மலாக பேசும்போதே நாம என்ன சொல்றோமோ அது கரெக்டுங்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு, முடிந்த அளவு என்ன மேக்சிமம் நம்ம வந்து இப்ப நாம சொல்ற பாயிண்ட் தான் கரெக்ட் அப்படிங்கறது வந்து நிரூபிக்கிறதுக்கு நம்ம தயங்க மாட்டோம். அதுக்காக நம்ம எந்தெந்த வந்து சப்போர்ட் எடுக்கணுமோ, எதெல்லாம் இருக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லி நம்ம பாயிண்ட் ரைட்டும்போம். ஆனா முன்னாடி நமக்கு எதுக்க இருக்கவங்களும் அவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டு 2 பேருமே நான் சரி நான் சரி, நம்ம நீயா நானா கதைய மாதிரி நம்ம வந்து 9 பாயிண்ட் தான் ரைட், 8 பாயிண்ட் தான் ரைட் அப்படின்னு போது அது வாக்குவாதத்துல வந்து முடியும். அப்படி வாக்குவாதத்துல வந்து முடியும் போது அங்க வந்து ஷேர் பண்ணக்கூடிய எனர்ஜிகள் வந்து வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து நாம எந்த ஒரு பாயிண்ட்டும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வெளிப்படுத்தும் போது சமநிலையில வெளிப்படுத்துறோம். நம்ம அட் த சேம் டைம் எந்த வார்த்தைகள் தேவையோ அந்த வார்த்தைகளை நம்ம வந்து இப்படிதான் இதுதான் தேவை அப்படிங்கறது நம்ம வந்து செலக்ட் பண்ணி வந்து சொல்றோம். அதாவது இந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கறது பார்க்கும்போது எனக்கு இந்த என்னோட காலேஜ் டேஸ் நினைவு வருது. நாங்கெல்லாம் வந்து காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் நாங்க பட்டிமன்றத்துக்கு போவோம். அப்படி தமிழ் பட்டிமன்றத்துக்கு போகும்போது எங்க தமிழ் டீச்சர் எங்ககிட்ட சொல்லியே அனுப்புவாங்க, இத பாருங்க நீங்க எல்லாம் பேசுறதுன்னா நல்லா வந்து ஆவேசமாக பேசணும், வந்து நல்ல உங்க பாயிண்ட வந்து கரெக்ட், பட்டிமன்றத்துல பேசும்போது நீங்க என்ன தலைப்பு எடுத்திருக்கீங்களோ அந்த தலைப்பு தான் கரெக்ட், அந்த தலைப்பு தான் ரைட்டு அப்படிங்கிற ஒரு முடிவோட நீங்க பேசணும். பேசும்போட உங்களுடைய அந்த வார்த்தைகளாகட்டும், இல்ல நீங்க என்ன வந்து செய்திகளை சொல்ல விரும்புறீங்களோ அவை எல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு நல்ல உணர்ச்சியோடு நல்ல ஆவேசத்தோடு பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. நாங்களும் அப்படிதான் போய் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இந்த காலத்து பட்டிமன்றத்தை இப்ப நாம பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு பாருங்க. அங்க பட்டிமன்றத்துல 2 பேரும் பேசுறாங்க, எல்லாமே அவங்கவுங்க பாயிண்ட் அவங்கவுங்க சொல்றாங்களே தவிர்த்து, அதே மாதிரி வந்து இன்னொரு எதிர்கட்சியில வந்து யாராவது ஒரு பாயிண்ட எடுத்தாங்கன்னா கூட அந்த பாயிண்ட கூட எடுத்து இவங்க வந்து நகைச்சுவையா பேசிட்டு போயிடுறாங்க. அதாவது அந்த ஒரு பாயிண்ட் வந்து என் பாயிண்ட் நான் சொல்றேன், ஆனா வந்து அதுதான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ஓப்பன்னஸ் வந்திருக்கு. இப்ப நம்ம பாரதி பாஸ்கர் மேடமா இருந்தாலும் சரி, பாஸ்கர் மேடமா இருந்தாலும் சரி, ராஜா சார் இருந்தாலும் இப்ப வந்து இந்த பட்டிமன்றத்தை அவங்க செய்யக்கூடிய விதத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா அப்படி இருக்கும். நம்ம வந்து ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வாக்குவாதத்துக்கு போறது கிடையாது. ஏன்னா உங்ககிட்டயும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, என்கிட்டயும் நிறைய இருக்க வேண்டியது இருக்கு. அதனால அவங்க வந்து மத்தவங்களில இப்படி கூட இருக்கலாமா, இந்த ஐடியா இப்படி இருக்கலாமா, இந்த ஒரு தலைப்பை நம்ம இந்த இந்த ஒரு கோணத்தின் வழியாகவும் நம்ம பார்க்கலாமா அப்படிங்கிறது பல வகையாக அவங்க பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மத்தவங்க கிட்டயும் இருக்கு, மத்தவங்க கிட்டயும் நம்ம கத்துக்கலாம். ஒரு கோணத்தை வந்து நான் பாக்குறது மட்டும் இல்ல, மற்ற கோணங்களையும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு விரிவடைகிறது. இந்த பட்டிமன்றம் வந்து எனக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒண்ணாக தோணிட்டு, இந்த நாள் பட்டிமன்றத்தை வந்து நம்ம வந்து ஒரு பண்டிகை நாளோ எந்த நாளே வேணாலும் நம்ம பார்க்கக்கூடிய நிலையில இருக்கு. அதே மாதிரி பார்க்கும்போது 2 பேருமே வந்து நல்லா அழகா பேசும்போது, அந்த ஒரு நகைச்சுவையோடு பேசும்போது, அந்த என்ன ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த தலைப்பை பொறுத்து முழுவாக நமக்கு அந்த இது வந்து தெரியுது. அதனால நம்ம வந்து சுய வெளிப்பாடுதல் பண்ணும்போது நம்ம கரெக்டாக நம்ம பேசும்போது எந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பேசி இதுதான் ரைட்டுங்கிறது நிரூபிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா நாம வந்து நமக்குள்ள வந்து ஒரு பிரிவடையும் போது
மற்றவர்களுடைய கருத்துக்களையும் நம்ம வந்து ஏத்துக்கிறதுக்கு வந்து நம்ம உள்ள இருந்து நம்ம வந்து ஓப்பன் ஆகிறோம், இல்லை ஏத்துக்க தயாராகிறோம். அதனால இந்த ரெண்டுமே ஒண்ணு சுய விழிப்புணர்வு, அடுத்தது வந்து நம்ம வந்து நம்ம வந்து நாம் வெளிப்படுத்துகிற விதம் ரெண்டுமே வந்து, அதாவது வந்து செல்ஃப் எக்ஸ்பிரஷன், நம்மளை வெளிப்படுத்தும் முறை ரெண்டுமே வந்து நம்ம ஒண்ணா சேர்த்து எடுத்துக்கும் போது நம்ம வாழ்க்கையும் உறவுகளும் மலர்கின்றன. அது வந்து நல்ல அழகான ஒரு கைகோத்து நல்ல ஒரு நிலையில் ஒரு இனிமையான ஒரு நிலையாக நம்ம இருக்கு. நாமும் நம்மளை புரிந்து கொள்கிறோம், மற்றவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிறதையும் நமக்கு தெரிஞ்சதை கத்துக் கொடுக்கிறோம், மற்றவங்க கிட்ட இருந்தும் நாம அதை வாங்கிக்கிறோம். அதனால இந்த மாதிரி நம்ம உணர்ச்சிகளின் நுண் அறிவில 5 பகுதியை சொன்னாங்க. அது 5 பகுதியில இந்த 2 வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். 3 வந்து நம்ம முதல்லயே ஒரு பிரீஃபா ஒரு இதுவாக பார்த்துட்டோம். யாருக்கெல்லாம் இந்த உணர்ச்சி நுண்ணறிவு இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே வந்து வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லாக வந்து இருப்பாங்க, வெற்றிகரமாக இருப்பார்கள். ஏன்னா வந்து தன்னை புரிந்து கொண்டு மற்றவங்களையும் புரிந்து கொள்ளுதான் இந்த வாழ்க்கை அப்படிங்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல வெற்றிகரமாக இருக்கும். அதனால வந்து நாமளும் இந்த தியானத்தை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த உணர்ச்சியின் நுண்ணறிவு நமக்குள்ள வருகிறது. அதனால நம்ம வாழ்க்கை வந்து செம்மையாக செம்மலராக கண்டிப்பாக மலரும். இதோட இன்றையோட செஷன் முடியறது. யாருக்கெல்லாம் வந்து அவசரமாக போகணுமோ, ஆபீஸ்க்கு போகணுமோ கண்டிப்பாக அவங்க எல்லாம் போகலாம். நாம வந்து இன்னும் ஒரு 15 நிமிடம் இருப்போம். 15 நிமிடத்துல யாருக்கு ஏதாவது கேள்விகள் இல்ல டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கோட தியான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது நீங்க ஷேர் பண்ணலாம். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாமே யாராவது? செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு துணிதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். யாருக்கு பதில் சொல்லணுமோ அவங்க வந்து கையை ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்களே கூட அன்மியூட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தியானத்துல உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? இல்ல இந்த உணர்ச்சி நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எத்தனை பேருக்கு வந்து இது வந்து சரியாக இருக்கிறது, நாம் தியானம் செய்யும் போது எனக்கு வந்து இந்த உணர்ச்சிகளில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு நினைத்தவங்க யாராவது ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு எவ்வளவு அமைதியாக இருக்கு நம்ம செஷன். ஓகே மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் எஸ் பிரியங்கா மேடம். எஸ் மேம், குட் மார்னிங். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த குழு தியானத்தை வந்து சிறப்பிச்ச அனைவருக்கும் நன்றி. மேம், ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது எமோஷனல் ரீதியா அப்படின்னா, மத்தவங்க பேசுறத நான் கொஞ்சம் அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருந்தது. நடுவில் இன்டரப்ஷன் இல்லாம நான் அவங்க பேசுறத முழுசா கவனிக்க ஆரம்பிச்ச ஃபீல் எனக்கு இருக்கு. தியானம் போல வந்து சம்டைம்ஸ் அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ்லாம் தியானத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு மேம். ஒரு செகண்டா ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் டீப்பா போய் என்னமோ மறந்த மாதிரியான ஃபீல் இருக்கு. மற்ற நேரம் எல்லா ஃபிளக்சுவேஷன் தியானத்துல இருந்துட்டு இருக்கு. பட் இதை என்னால கொஞ்சம் நோட் பண்ண முடிஞ்சது. ஒரு காம்னஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு 3-4 டேஸாவே நான் வெளியில போய் மீட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் பேசுறத என்னால நிறைய லிசன் பண்ணிக்க கூடிய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சது மேம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? நான் சேலம்ல இருந்து பேசுறேன். சேலம். தேங்க்யூ பிரியங்கா மேடம், நீங்க ஷேர் பண்ணதுக்கு. அதாவது வந்து நீங்க வந்து சொன்னது வந்து கரெக்டாக இந்த உணர்வுங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து புரிந்திருக்கிறது. நீங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க.
புரிந்துக்கிறதுங்கிறது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க தியானத்தின் மூலமாக. ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னும் மேல மேல உங்களுக்கு வந்து பிகம் அன் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க இதுல. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். மேடம். தேங்க்யூ மேடம். அந்த அறிவு எங்களுக்கு அதை உணர வைத்ததுக்கு, நாங்க இதை ஃபீல் பண்றோங்கிறது உணர வைத்தது உங்க கிளாஸ் மூலியமா தான். நீங்க சொல்லிதான் அதை நாங்க உணர்ந்திருக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. நீங்க சொல்லவும் தான் அதை அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லெசன்ஸ் யூ தாட். தேங்க்யூ மேடம். அதான் நம்ம இந்த தியானத்தை பண்ணும்போது நமக்கு, அதான் நான் கூட சொல்ல, பல வகையான மாற்றங்கள் வந்திருக்கு. அப்படி வந்தக்கூடிய மாற்றங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா நானே முன்ன எடுத்தோம்னா வந்து தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து அதிகமா திங்க் பண்ணிட்டு இருப்பேன். எப்பவாறு ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னு நான் கூட இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணேன். ஏதாவது ஒரு காரியம் பண்ணேன்னா அதை பத்தி ஒரு 10-15 லைன் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்க வரப்போறதுன்னா இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஓவர் திங்கிங்கே கிடையாது. என்ன வேணுமோ, எது வேணுமோ, எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அது எனக்குள்ள வந்து மாற்றம். நீங்க சொல்ற மாதிரி அந்த மாற்றத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால வந்து நம்ம இந்த உணர்வுகளை வந்து நாமளே கவனிக்க ஆரம்பிச்சோம். அது அந்த அளவுக்கு நமக்கு இந்த தியானம் நம்மள வந்து கொண்டு போறது. ஏன்னா எண்ணங்களையும் கவனிக்கிறோம், உணர்வுகளையும் நம்ம கவனிக்கிறோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். நீங்க இன்னும் இந்த ஓவர் திங்கிங் சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் அது ஒரு பல்படிச்ச மாதிரி தான் இருந்தது. என்ன சொன்னா அந்த தாட்ஸ் எனக்குமே இருந்திருக்கு. எனக்கு ஒரு நம்பிக்கை நீங்க கொடுத்த மாதிரி இருக்கு. ஓ, அப்ப இன்னும் அதுவும் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்னு உங்க மூலியமா நான் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். இப்ப அந்த ஓவர் திங்கிங் பேட்டர்னும் குறையும்னு சொன்னது. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி இப்ப வந்து நான் தான் அன்னைக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது சொன்னேன். முன்னெல்லாம் நான் இதெல்லாம் இருந்தேன். இப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்ப நானே என்ன சொல்லிப்பேன், இன்ஸ்டன்ட் வித்யா. ஏதாவது பண்ணணுமா, ஓகே பண்ணிடுறேன். இது பண்ணணுமா, பண்ணிடுறேன். அவ்வளவுதான். ரொம்ப யோசனை பண்ணி பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால நிறைய டைம் கிடைக்குது, நிறைய எனர்ஜி நமக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ் பாரதி மேடம். வணக்கம் மேம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் பத்தி சொன்னதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் புத்தாவோட ஸ்டோரி சொல்லி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். நல்லா இருந்துச்சு. நம்மளோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் நேர்மறையா இருந்துச்சுன்னா உண்மையிலே எல்லாமே நல்லா மாறும் அப்படிங்கிறதுக்கான இது நல்லா இருந்தது. அதே மாதிரி பாஸ்கரன் சார் ஃபர்ஸ்ட் சொன்னது, நம்மளோட லைஃப்ல வந்து சேமிப்பு, அதுக்கப்புறமா தான் செலவு. அதே மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் தியானம், அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்னு வச்சுக்கிட்டோம்னா உண்மையிலே நம்ம லைஃப் நல்லா ஸ்மூத்தா போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையிலே அது நல்ல பாயிண்டா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சார் வந்து 2 புக்கு ரெஃபர் பண்ணாங்க. அந்த புக்கை மறுபடியும் சொன்னா நல்லா இருக்கும். பாஸ்கரன் சார், இந்த புக்கு பேர்? ஆமா மேடம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து டேவிட் கோல்மன் அப்படிங்கிற எழுதுனது. இது வந்து சோம வள்ளியப்பன்கிற வந்து அதை தழுவி தமிழ்ல வந்து இட்லியாக இருங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. நான் இதுவரை அதை வாசிக்கல, ஆனா நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு புக்கு. இன்னொன்று வந்து ஸ்டீஃபன் கோவேயோட 7 Habits ஃபார் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். அவர் ஒரு 3 நாள் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். அது வந்து ரொம்ப பயனுள்ள புத்தகமா இருக்கும். அதுல ஒரு 7 ஹேபிட்ஸ் ஹேண்டில் பண்றாரு. அதுல ஒரு ஹேபிட் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சீக் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். ஓகே சார். ஓகே சார். நல்லா இருந்துச்சு சார். நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. அப்படியே இயல்பா நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு இதை எக்ஸாம்பிளா சொல்லும் போது இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. தியானம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வேற ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணலாமே. எஸ் சுபஸ்ரீ மேடம். எஸ் சுபஸ்ரீ மேடம். எஸ் மேடம். இந்த 11 நாள் வந்து கார்த்தால எழுந்திருக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு இனிமையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான் வந்து ஒரு பர்பஸ் இல்லாம எழுந்ததே இல்லை. 6:30 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். ஆனா ஒரு பர்பஸ் இருந்தா அதுக்கு எழுந்து எல்லாம் பண்ணுறதுக்குள்ள அந்த ஒரு எனர்ஜியும் எனக்கு இருக்கு. இது வந்து டு அச்சீவ் அ கிரேட்டர் பர்பஸ்ங்கிற போது
அந்த எனர்ஜி வந்து ரொம்ப டபுள்ட் ஆயிடுறது. ஐம் வெரி ஹாப்பி. த ஹோல் டே இஸ் ஸோ the whole days, all the days are so very fresh and full of activity and energy that I feel energy is the whole day through. ஒரு டயர்ட்னஸ்க்கு அந்த மொமெண்டே வரதில்லை, எக்ஸப்ட் ஃபார் சம் 15 minutes nap in the afternoon. Till 11 o'clock in the night, I'm very, very bright. So I'm very happy about this experience. I'm very confident about my health, my mental and physical health. Thank you, Vidya ma'am, and all the sirs. தேங்க்யூ சுபஸ்ரீ மேடம். அதாவது உங்களுக்கு வந்து நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல், அதாவது எனர்ஜி உள்ள இருக்குன்னு சொல்றீங்க. அதனால உங்களால பல காரியங்கள் பண்ண முடியும். ஆமா, ரொம்ப சந்தோஷம் மேடம். அதாவது இந்த தியானம் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த எனர்ஜியானது கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதான் நேத்து கூட நம்ம பார்த்தோம், அந்த 3 வகையான எனர்ஜியில வந்து நாம வந்து இந்த எம்டினஸ்க்கு போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச எனர்ஜியை வந்து நம்ம கொண்டு வரும்போது அது வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து அது குறையாத ஒரு எனர்ஜியா நம்ம வச்சுப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால நமக்கு நம்ம கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே அதிகமாகும். ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ் நளினி மேடம். மியூட்ல இருக்கீங்க மேடம், அன்மியூட் பண்ணு. நளினி மேடம் அன்மியூட் பண்ணு. இப்ப சொன்னீங்க மேடம், நீங்க சொன்ன பாயிண்ட் ஒன்னொன்னும் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச நல்லா திங்க் பண்ணி இன்னும் மேல மேல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எப்படி சமநிலை இருக்கும், முதல்ல நம்மளை நாம புரிஞ்சுண்டு அப்புறம் அடுத்த ஆளை புரிஞ்சுக்கணும். ஒரு சமயம் நினைக்கும் போது நம்மளை போலதான் மத்தவா அப்படின்னு சொல்லி ஒரு சில சமயத்துல பேச முடியுது. ஒரு சில பாயிண்ட்ல பார்க்கும்போது சரி அவங்க ஆங்கிள் இருந்து பார்ப்போம், அவங்க சொல்றது கரெக்டா நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். அது இனிமே ஃபர்தராவும் நான் கீப் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு நாளுக்கு நாள் இந்த மெடிடேஷன் மூலமும் ஒரு புது புது மாற்றங்கள் வந்துன்னு தான் இருக்கு. அது ஒரு சில நேரத்துல வெளிப்படுத்த தெரியல, பட் ஆள் மனச நன்னா பதிஞ்சிருக்கு. ரொம்ப அமைதியாவும் அற்புதமாவும் இருக்கு. ஒரு மனசு நிம்மதி கிடைக்கிறது. அந்த மெடிடேஷன் வந்து உட்காரும் போது எப்ப இந்த டைம் வரும், எப்ப இந்த டைம் வரும், எல்லாரும் மீட் பண்ண போறோம், இன்னைக்கு என்ன புது செய்தி கேட்க போறோம், அது எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த போறோம், அதை பிராக்டிக்கலா பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் நிறைய வந்திருக்கு மேடம். சிந்தனைகளும் செய்யணும், ஈஸி டு சே பட் ஹார்ட் டு டூம்பா, பட் நம்ம செஞ்சு காமிக்கணும் வழிமுறையில அப்படின்றத நல்லா புரிஞ்சிருக்கேன் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ நளினி மேடம், நீங்க ஷேர் பண்ணினதுக்கு. அதாவது நீங்க சொன்னீங்க புது மாற்றம், தியானமே வந்து நம்ம புதிய ஒரு மனிதராக மாற்றும், புது மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வரது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி வந்து மத்தவங்களையும் புரிஞ்சுக்க முடியுது, புதுசாக ஏதாவது நம்ம கத்துக்கணும் தினம் அப்படின்னு சொன்னீங்க. சோ வாழ்க்கையை நம்ம வாழும் போதே, அதாவது ஈகிகை அப்படிங்கிற ஒரு புக்ல சொல்லுவாங்க, இன்னைக்கு காலையில வெடிந்துவிட்டு ஆஹா காலையில வந்து வெடிந்து விட்டது, நான் இன்னைக்கு புதுசா என்ன கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோட நமது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதே மாதிரி சொல்லுங்க. அதே போல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நம்ம நைட் கிளாஸ் சொல்லும் போது மனசும் பிசிக்கல் பாடியும் மைண்டும் ஒன்னா இருந்தா தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது 100% உண்மை மேடம். மனசு சரியில்லாம உட்கார்ந்தோம்னாக்க உடம்பு ஒத்துழைக்காது, உடம்பு சரியில்லாம் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். அது ரெண்டையும் ஒருங்கிணைச்சு கொண்டு நீங்க உட்காரணும், நம்மளால பண்ணணும், நம்மளால பண்ண முடியும், யூ கேன் வின் அப்படின்ற ஒரு மைண்ட்ல வச்சுண்டு இன்னைக்கு வரைக்கும் நான் நீங்க சொன்ன வார்த்தையை கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கேன் மேம். அதுக்கு நீங்க நடராஜன் சார், நம்ம வர்ஷால் சார் எல்லாம் ரொம்ப நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்கீங்க. அதை நிச்சயம் அப்ளை பண்ணிட்டு வரேன். இது உதட்டுல இருந்து சொல்ல, உள்ளத்துலயே சொல்லிட்டு. முன்னால அட்டென்ட் பண்ண செக்ஷன்ல உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன்னு. பட் இன்னைக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து இன்னைக்கு பண்ண முடியுதுன்னா, கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணினோம்னா, மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள விதைச்சுட்டோம்னா எல்லாராலையும் நல்லா பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை மேடம். அதுக்கு நான் ஒரு சாட்சி மேடம். தேங்க்யூ மேடம். நீங்க ஷேர் பண்ணது வந்து இந்த குரூப்ல இருக்க நிறைய பேருக்கு வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இனி யாராவது ஷேர் பண்றீங்களா? அது இருக்கா? ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
இணையத்த நிகழ்ச்சியை நாம் இன்றோடு முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சந்தோஷம் எதுதான் இங்க சந்தோஷம் அட எதுதான் சந்தோஷம் வண்ணமில்லா வாழ்க்கையில வழி கிடைச்சா சந்தோஷம் வானம் பார்த்த பூமியில மழை விழுந்தா சந்தோஷம் தேடி போகும் தேனிக்கெல்லாம் பூ கிடைச்சா சந்தோஷம் தேவையில்லா ஆணியெல்லாம் களைஞ்சாலே சந்தோஷம் அடையதுதான் இங்க சந்தோஷம் அடையதுதான் சந்தோஷம் நாளை சந்திப்போம். வணக்கம்.